ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போது இன்றைக்குள்ள வீடியோ வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸில் உள்ள அப்டேட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ காய்ஸ், ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸில் கொஞ்சம் பேர்ட்ஸு சிக்ஸ் வந்திருக்கு, நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் டிஎன்ஏ போடல. டிஎன்ஏ போட்ட அப்புறம் தான் சேல்ஸ் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே போன பேட்சில் உள்ள புக்டு சிக்ஸு. ஸோ அப்போது ஒவ்வொரு பேராக பார்க்கலாம் எந்தெந்த பேர்ஸில் எப்படிப்பட்ட சிக்ஸ் இருக்குன்னு. ஸோ கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பேரு ஸோ வயலட் ஆப்லைன் அண்ட் வயலட் யூவிங் ஆப்லைன் பேரு. ஸோ இதில் இந்த தடவை 3 சிக்கு. ஸோ இந்த தடவை நிறைய சிக்ஸ் நான் மாற்றி வச்சு தான் பொறிக்க வச்சேன். ஸோ இப்போது இந்த பேர் நிறைய சிக்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட சிக்ஸ் 3 தான். கிளியர் ஹெட்டில் 3 சிக்ஸ் தான் விழுந்திருக்கு. ஸோ இதில் 4 சிக்கு இருக்கும். இதில் ஆனால் இதோட சிக்கு ஒன்றே ஒன்று தான். அந்த லாஸ்ட் சிக்கில் அந்த குட்டி மேக்ஸிமம் வளராமல் இருக்குல்ல, அந்த சிக்கு தான் இதோட சிக்கு. இதோட வேறு 2 சிக்கும் வேறு ஒரு பேரில் இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேர் வந்து 9 முட்டை போட்டு வச்சிருச்சு, ஒரு ஃபிஷர் பேரு. ஸோ அதில் உள்ள சிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போய் எல்லாத்தையுமே நிறைய ஒரு 3 பேர்லையாக மாற்றி வச்சோம். ஸோ அதில் இது ஒரு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ப்ளூ ஃபிஷர் இருக்கும், ஒரு நார்மல் ஃபிஷர் இருக்கும், ஒரு ப்ளூ இருக்கும், அப்புறம் ஒரு லாஸ்ட்டில் இருக்கிறது அந்த ஆப்லைன், அது வந்து அந்த லாஸ்ட் சிக்கு, அது வந்து இதோட 1 சிக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதில் நடந்தது. ஸோ இதில் இந்த பேர் வந்து இப்போ ஒரு 4 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த பேர் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது ஒரு பேர். இந்த பேரில் உள்ள ஃபீமேல் இறந்துருச்சுன்னு ஃபீமேல் மாற்றி போட்டேன். ஒரு பேஸ்டல் ஃபீமேல் கூட போட்டிருப்பேன். இதில் மேல் வந்து உங்களுக்கு ப்ளூ ஆப்லைனும் பேஸ்டல் ஆப்லைனுமா பேர். ஸோ ஒரு தடவை எக்கை வெளியே போட்டுருச்சு, ஒரு சிங்கிள் எக்கை. அதுக்கப்புறம் இன்னும் எக் லே பண்ணல. பார்ப்போம், சீக்கிரமே நல்லா எக் லே பண்ணணுன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இந்த பேர் வந்து கைஸ், இது வந்து ஒரு பவர் ப்ளூ ஆப்லைனும் ஒரு யூவிங் ஆப்லைன் பேரு. ஸோ இதில் இந்த பேர் வந்து நல்லா முட்டை போடும். கரெக்டாக 4 முட்டை போடும். கரெக்டாக அடை இருக்கும். குஞ்சு பொறிச்சோன்னு குஞ்சு அதுவே கொத்தி கொண்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோ பேர் இது. ஸோ 2 தடவை இதே கம்ப்ளைண்ட் ஆச்சு. 3ஆவது தடவை இதோட எக்கை மாற்றி வச்சேன். ஆனால் மாற்றி வச்ச இடத்துல பொறிக்கலை. ஸோ இனி அடுத்த இதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் உள்ள எக்கை நம்ம மாற்றி வச்சு தான் பொறிக்க வச்சாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா கரெக்டாக சிக்கு பொறிச்ச உடனே அது கொல்லுது. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டே தெரில. ஒரு தடவை ஃபஸ்ட் தடவை 4 சிக்குமே பொறிச்சிச்சு, 4 கொண்டுருச்சு. செகண்ட் தடவை 3 சிக்கு பொறிச்சிச்சு, 3 கொண்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொதப்பல் பேராக இருக்குது. அப்புறம் இது எப்பவும் போல் நம்மளோட நல்ல பேர் கைஸ். ஸோ ஒயிலட் ஆப்லைனும் ஒயிலட் யூவிங் ஆப்லைனும் நல்ல கிளியர் ஹெட்டு. இதில் வந்து நமக்கு ஒயிட் ஹெட்ஸும் இறங்கும், பவர் ப்ளூஸும் இறங்கும். ஸோ சிக்ஸ் இருக்கும், 4 சிக்ஸு இதாக பொறிச்சிருக்கு. 4 சிக்கு பொறிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் டிஎன்ஏ போடணும். ஸோ இதான் கைஸ் ஃபிஷர் பேரு. இந்த பேர் தான் 9 எக்கு இந்த தடவை. அது எப்படி அந்த 9 எக்கு ஒரே நேரத்தில் போட்டுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இது கரெக்டாக 5 எக்கு போடும், 5 சிக்கையும் பொறிக்க வச்சிரும், 5 சிக்கையும் அழகாக வளர்த்து கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இந்த பேர் இருந்துச்சு. ஸோ இதில் இருந்து ஆப்லைன்ஸ் இறங்கும், மாவோ ஆப்லைன்ஸ் இறங்கும். ஆப்லைன்ஸ் இறங்குச்சுன்னா ஃபீமேலாக இருக்கும், நம்ம டிஎன்ஏ போட வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. போன கிளச் இதோட எக் எதுவுமே பொறிக்கலை. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரில. அதுவாகவே இதோட எக்கு பொறிக்கலை. அப்புறம் அதுவே அந்த எக்கை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எக்கு போட்டது தான் 9 எக்கு போட்டு வச்சிருச்சு. 9 எக்கு போட்டுச்சு. சரி, அப்போ பாதி எக் கரு இருக்காதுன்னு பார்த்தா எல்லா எக்லேயுமே கருவும் இருந்துச்சு. பொறிக்க தொடங்கினோன்னா ஒவ்வொரு எக்காக மறுநாள் ஒரு நாள் விட்டு கரெக்டாக பொறிக்கவும் தொடங்கிடுச்சு. அதனால் என்ன பண்ணன்னு தெரியாமல் இதில் உள்ள சிக்ஸை தான் ஃபுல்லாக மாற்றி வச்சுருப்போம். 9 சிக்கு பொறிச்சும் நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சது 8 காப்பாற்றிட்டே நினைக்கிறேன், மாற்றி வச்சு. ஸோ அது அப்படி தான் இதில் இருக்கும். ஸோ இந்த பேரில் வந்து 4 சிக்கு இருக்கும். இது 4 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு. வேறு ஒரு பேரில் வேறு 2 பேர்லையா 2 ஸ்ப்ளிட் பண்ணி 8 சிக்கதோ காப்பாற்றி வச்சிட்டேன் இதுலேருந்து. ஸோ இதில் உள்ள சிக்ஸ் தான் அந்த முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பேர்லையுமா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகும்போது, நான் நெஸ்ட் அவுட் சிக்ஸாக பிரிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக பார்க்கும்போது தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இது வந்து 4 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒயிலட் ஆப்லைன் பேர் கைஸ். 2மே ஒயிலட் ஆப்லைன், நல்ல கிளியர் ஹெட்டு. ஸோ இதுலேருந்து 2 சிக் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஒயிலட்டும் இன்னொன்று மாவோவும். ஸோ ஒயிலட் பவர் ப்ளூவாக இறங்குச்சு, மாவோ வந்து ஒயிட் ஹெட்டாக இறங்குச்சு. ஸோ 2 சிக்குமே வெளியே தான் இருக்கும். ஸோ இது ஒயிலட் பவர் ப்ளூ, நல்ல கிளியர் ஹெட் தானே சிக்கு தான் கைஸ். ஸோ மாவோ வந்து ஒயிட் ஹெட்டு. டிஎன்ஏ போடணும். டிஎன்ஏ போட்ட பிறகு பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு. இது கைஸ், இந்த பேர் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இது வந்து பேல் ஃபாலோ ஃபீமேலு. இந்த ஃபீமேல் கூட ஒயிலட் ஆப்லைன் மேல் தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போது சரின்னு ஒரு பெல் ஃபாலோ ஸ்ப்ளிட்டு மேலே எடுத்து பேர் பண்ணியிருக்கோம்.
இன்னும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு. இந்த மேல் வந்து நான் முன்னாடி வேறு ஒரு பேல் ஃபாலோ ஃபீமேல் கூட போட்டிருந்தேன், ஃபிஷர் தான். அது கூட போட்டு எனக்கு ஒரே ஒரு தடவை ஒரு சிங்கிள் சிக்கு ரெட்டை சிக்கு வந்துச்சு. ஸோ அதனால சரி டேரெக்டாக விஷுவல் கூட சரி இந்த பேர் கூட போடலான்னு ஒரு ஐடியா. அந்த ஃபீமேலுக்கு வேறு ஒரு மேலே மாற்றி விட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு. ஸோ இது அகெயின் இன்னொரு பேல் ஃபாலோ பேர் கைஸ். ஸோ இந்த பேர் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எக் போட்டு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அது இன்னும் எக் லே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஒரு பேல் ஃபாலோவும் பாப்லோ யூவிங் ஆப்லைன் மேலும் அப்படி ஒரு பேர். இதில் வந்து நமக்கு ஸ்ப்ளிட்ஸ் தான் இறங்கும் மோஸ்ட்லி. ஸோ பார்ப்போம். நம்ம புதுசாக செட் பண்ணியிருக்க ஒரு டைல்யூட் பேர். ஸோ இதுக்கு முந்திர பேர்லேருந்து இறங்கின 2 சிக்ஸ் தான், 2 பேட்சில் இறங்கினது. ஃபீமேல் வந்து ஆப்லைனும் மேல் வந்து ஃபிஷரும். ஸோ நமக்கு இதுக்கு அதில் அந்த பேர்ஸ்லேருந்து நம்ம ஆப்லைன் ஃபிஷர்ஸ் வந்துச்சுன்னா டிஎன்ஏ போட தேவையில்ல. ஸோ கரெக்டாக மேல் ஃபீமேலாக வரும், நேராக ஆப்போசிட்டாக வரும். அதனால் டிஎன்ஏ போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி பேர் பண்ணியிருக்கிறது. இன்னும் நெஸ்டிங்கெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. மேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஏன்னா மேல் அடுத்த பேட்சில் இறங்குச்சு, ஃபீமேல் முந்தின பேட்சில் உள்ளது. ஸோ பார்ப்போம். பேல் ஃபாலோஸும் வரும், டைல்யூட்ஸும் வரும், ப்ளூ சீரீஸ்லேயும் வரும். ஸோ ஒரு எதிர்பார்ப்பில் பேர் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கைஸ் அடுத்து இந்த பேர் ப்ளூ ஆப்லைன் ஃபீமேலும் பார் ப்ளூ யூவிங் ஆப்லைன் மேலும். ஸோ கொஞ்சம் நாளாக பாக்ஸ் ஏறுது, நெஸ்டிங் பண்ணுது. ஆனால் இது வரைக்கும் எக்லே பண்ண மாதிரி இல்லை, எனக்கு அதான்னு தெரில. பார்ப்போம். அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கேற்ற டைம் கொடுப்போன்னு டைம் கொடுத்து வச்சுருக்கோம். பெருசாக இது வரைக்கும் இந்த பேர்லேருந்து ரிசல்ட்டே பார்க்கல. அண்ட் தென் கைஸ் இது பேல் ஃபெலோ பேரு. ஸோ மாவு பேல் ஃபெலோவும் ஸ்ப்ளிட்டு க்ரீன் யூவிங் மேல் ஸ்ப்ளிட்டு பேல் ஃபெலோ பேரு. ஸோ இதில் இந்த தடவை 2 சிக்கு தான் பொரிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கு இது. ஸோ அடுத்த நாள் இன்னொரு சிக்கு பொரிச்சு 2 சிக்கு தான். அதில் ஒரு சிக்கு வந்து பேல் ஃபெலோ சிக்கு. ஸோ பார்க்கலாம், எல்லாம் நெக்ஸ்ட் அவுட் ஆகட்டும். ஸோ இது நம்மளோட க்ரீன் ஆப்லைன் பேர் கைஸ். ஸோ போன தடவை இதில் வந்து நமக்கு 2 சிக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போது அடுத்து எக் லே பண்ணியிருக்கு. இந்த தடவை 4 சிக்கு பொரிச்சிருக்கு. 4 எக்கு 4 சிக்குமே பொரிச்சிருச்சு. எத்தனையை காப்பாற்றி எடுக்கும்னு தெரில, பார்ப்போம். இது நம்மளோட பேஸ்டல் பார்ப்ளூ பேரு. ஸோ இது போன தடவை எக்லே பண்ணி சிக்கு பொரிச்சிச்சு. ஆனால் 2 சிக்கு பொரிச்சிச்சு, ரெண்டுமே இறந்துருச்சு. இது கொன்னது மாதிரி தெரியல, ஆனால் இறந்துருச்சு. அதில் ஒரு சிக்கு ரெட்டை சிக்கு. ஸோ நமக்கு இதில் இருந்து வரைக்கும் ரெட்டை சர்வைவே ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம ஒரு கிளச்சாக சரி அடுத்த கிளச் பார்ப்போன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போவும் அடுத்த எக்லே பண்ணியிருக்கு, பார்க்கலாம் இந்த கிளச்சில் ஏதாவது ரிசல்ட் வருதான்னு. ஸோ இந்த பேர் வந்து நமக்கு ஒரு தடவை ஃபிஷர் சிக்ஸ் இறங்கிச்சு கைஸ். இதில் வந்து லைட் பைட்ஸில். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு வேண்டி பேர் பண்ணி போட்டிருக்குது, லுட்னோ ஃபிஷர்ஸுக்காக பேர் பண்ணி போட்டிருக்க பேர். ஆனால் இதில் வந்து அது வரைக்கும் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரல, ஆனால் வரும் ஒரு நம்பிக்கை. இதில் வந்து மேல் கொஞ்சம் லெக் பெண்ட் ட்விஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா தடவையும் எக்கு கரு பிடிக்காது. அதுக்கு அடுத்தப்புறம் ஒரு கிளச்சில் எக்லே பண்ணிச்சு, ஆனால் எக் எதுவுமே கரு பிடிக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி பாக்ஸெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் நெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து இந்த பேர் வந்து எக் ஃபர்டைல் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், ஆனால் நல்லா சிக்கு வளர்க்கும். ஸோ பார்ப்போம் இந்த தடவை எப்படி வருதுன்னு. தென் இது ஒரு ஒய்லட் யூவிங் ஆப்லைன் பேர் கைஸ். ஒய்லட் யூவிங் ஆப்லைனும் ப்ளூ யூவிங்கும் ஃபிஷரும் பேர். ஸோ இந்த பேர் நமக்கு ஒரே ஒரு தடவை ப்ரீட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது என்ன கண்டிஷன்னே தெரில, அதுக்கு பாக்ஸ் செட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் அதுவாக. ஸோ அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஒரு தடவை 2 சிக்கதோ இறக்கி தந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தடவை எக்லே பண்ணிச்சு, பொறிக்கலை. இப்போது எக்கு கூட லே பண்ணல, அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் நெஸ்டிங் எல்லாம் பண்ணுது, எதுக்குன்னு தெரில. ஸோ இந்த பேரும் அதே கண்டிஷன் தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு யூவிங் ஆப்லைன் சிக்கு இறங்குச்சு, ஒரே ஒரு சிங்கிள் சிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது இந்த பேர்டு, ரொம்ப பயப்படும். எனக்கு அதுக்கு பாக்ஸுமே ப்ராப்பராக செட் ஆகலைன்னு நினைக்கிறேன், நெஸ்டிங்குமே பெரிய இதாக இல்லை. ஸோ இனி இதோட நெஸ்டிங் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நெஸ்டிங் பண்ண விட்டு பார்க்கணும் அப்போ எக்லே பண்ணுதான்னு. இந்த பேர் காய். ஸோ இது வந்து நமக்கு போன தடவை யூவிங் ஃபிஷர், பாப்லோ யூவிங் ஃபிஷர் அண்ட் ஒரு பாப்லோ ஃபிஷருமா சிக் தந்துச்சு. பேரண்ட் வந்து என்னோட ஒரு பழைய ஒரு ஃபிஷர், பாப்லோ ஃபிஷர் மேலும் ஒரு யூவிங் ஃபீமேலும். ஸோ ரொம்ப நாளாக இது பேர் ஆகாமல் இப்போ தான் பேர் ஆச்சு. ஒரு கிளச் தான் எடுத்தோம். இந்த கிளச்சில் அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு ஃபேட் வச்சிருச்சு, கொழுப்பு வச்சிருச்சு. ஸோ அதை இனி திருப்பி போட்டு சரி பண்ண முடியுதா பார்க்கணும்.
இந்த பேரும் அதே தான் கைஸ், இந்த பேருமே கொழுப்பு. ஸோ கைஸ் அப்போ இந்த பேரில் கைஸ் அப்புறம் அடுத்து இந்த பேரில் எக் லே பண்ணிருந்துச்சு. இந்த பேர்லையும் நம்ம அந்த 9 எக் லே பண்ண சிக்கை பிரித்து வச்சுருந்தோம். ஸோ இதில் இந்த பேர் வந்து இப்போ ஒரு 5 சிக்கு வளர்க்குது. 5 சிக்கில் வந்து 2 சிக்கு வந்து அந்த நல்ல குவாலிட்டியில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு பார்த்த பேரில் உள்ள 2 சிக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷரோட சிக்கு 2 சிக்கு, ஃபிஷரோட சிக்கு 1 சிக்கு வளர்க்குதுன்னு நினைக்கிறேன். இதோட சிக்கு 3 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிக்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதோட சிக்கு 2 சிக்கு, அந்த ஃபிஷரோட சிக்கு வந்து 1 அந்த ஆப்லைன் பார்ப்ளூ ஆப்லைன் சிக்கு வந்து அந்த ஃபிஷரோட சிக்கு, அப்புறம் அந்த 2 ஒயிட்டட் ஆப்லைனும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த நல்ல குவாலிட்டி பேரில் உள்ள சிக்கு. ஸோ அப்படி 5 சிக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே டிஎன்ஏ போடணும். டிஎன்ஏ போட்ட பிறகு தான் பார்க்கணும் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு. அப்புறம் இந்த பேர் வந்து நமக்கு நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த பேருமே மேலுக்கு ஃபேட் வச்சிருச்சு. மேலில் அந்த ப்ளூ பேர்டு பார்த்திங்கன்னா பெல்லி வந்து கொஞ்சம் லோவராக இருக்கும். மேலுக்கு ஃபேட் வச்சதுனால எக் லே பண்ணல. அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு சரி கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது தான் ரெண்டுமே பார்க்க எக்கு லோடானது மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்தா மேலுக்கு ஃபேட் வச்சுருந்துச்சு. ஸோ இது இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஃபீமேல் அது எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொஞ்சம் நாள் விட்டு ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த பேரில் உள்ள இது ஒரு பேல் ஃபாலோ பேர் தான் கைஸ். ஸோ இந்த பேரில் உள்ள மேலே தான் நம்ம வேறு அங்கே ஒரு பேல் ஃபாலோ ஃபிஷர் ஃபீமேலுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு போட்டிருக்க மேல் வந்து இனி ஒரு ஸ்ப்ளிட் மேலு. ஸோ எப்படி செட் ஆகும் எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியல. இப்போ தான் போட்டிருக்கோம். இனி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நெஸ்டிங் மெட்டீரியல் பாக்ஸை க்ளீன் பண்ணி நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எப்படி செட் ஆகும்னு பார்க்கணும். ப்ளஸ் கொஞ்சம் சம்மர் ஹீட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ப்ரீடிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த பேர் வந்து நம்ம போன கிளச்சில் இறங்கின பேர்ட்ஸில் கொஞ்சம் பேர்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு பேரை சரி நமக்கு போடுவோம் சொல்லி இது ப்ரீடிங் கேஜில் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேருமே புக் ஆகிடுச்சு. இந்த பேரும் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதில் வேறு அப்டேட்ஸ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். இந்த பேர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நிறுத்தின ஒரு ஒயிலட் டாப்லைன் மேல் நம்மகிட்ட இறங்கின ஒரு சிக்கு. அந்த பாப்ளூ ஃபீமேல் வந்து நம்ம வெளியேந்து எடுத்த ஒரு பேர். போன தடவை எக்லே பண்ணி சிக்கு பொரிக்கலை. இந்த தடவை பொரிச்சிருக்கு 2 சிக்கு. 2 முட்டையில் தான் கரு இருந்துச்சு. 2 சிக்கு பொரிச்சு 4 முட்டை போட்டுச்சு. ஆனால் 2 முட்டையில் கரு இல்லை. 2 கரு இருந்துச்சு. 2 சிக்கு பொரிச்சிருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி கலர்ஸில் வருதுன்னு. அப்புறம் காய்ஸ் இது இன்னொரு பேர். ஸோ ஒரு ஃபிஷரும் ஒரு பாப்ளூ ஆப்லைனும் 2 பேர்டுமே சும்மா தனியாகவே ஒரு ஏஜில் இருந்துச்சுன்னு சும்மா பிடிச்சி பேர் பண்ணி போட்டேன். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் எதுவுமே இதுக்குள்ள இந்த பேரில் பேர் பண்ணல. பார்ப்போம் எதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் க்ரீன்ஸ் தான் வரும் இதில் இருந்தும். ஆனால் மேல் ஸ்ப்ளிட் டு ஆப்லைன் அண்ட் பேல் ஃபாலோ அதனால தான் அந்த மேல் நம்மகிட்ட இருந்துச்சு ரொம்ப நாளாகவே பேல் ஃபாலோ ஸ்ப்ளிட்டுங்கிறதுனால. ஆனால் அது ஒரு நார்மல் ஃபீமேல் கூட தான் போட்டிருக்கேன். பார்ப்போம் சும்மா செட்டாக தான் பார்க்குறதுக்கு போட்டேன். அவ்வளோதான். சும்மாவே தனியாகவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி பேர் பண்ணி போட்டேன். மற்றபடி இதுலேருந்து ரிசல்ட்ஸ் பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. வேறு ஏதாவது நல்ல பேல் ஃபாலோ ஸ்ப்ளிட் ஃபீமேல்ஸ் கிடச்சிச்சினாலோ பேல் ஃபாலோ ஃபீமேல் கிடச்சிச்சினாலோ அந்த மேலே பிரிச்சுருவேன். ஸோ கைஸ் அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீ பேர்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அவுட் ஆன அப்புறம் டிஎன்ஏ போட்ட அப்புறம் சேல்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.